அன்பிற்கினியவர்கள், இனிய வணக்கம். ஒரு அரசவையில் இருந்த மன்னருக்கு மீன் கொண்டுட்டு வர்றான் ஒரு மீனவன். அரிதான இந்த மீனை தாங்கள் வாங்குவது தான் பொருத்தமாக இருக்கும்னு அந்த மீனவன் அந்த மீனை அரசருக்கு தர்றார். மன்னரும் ரொம்ப மகிழ்ந்து போய் அவனுக்கு 5000 பொற்காசுகள் கொடுக்குறார். மகாராணிக்கு கோவம் கொதிச்சுட்டாங்க. என்ன, இந்த ஒரு அற்ப மீனுக்கு இவ்வளவு பணமா? அதை திரும்ப வாங்குங்க அப்படிங்கிறார். அதுக்கு மன்னர் சொல்கிறாரு, முடிந்த வியாபாரத்தை மாற்றுவது அழகல்ல அப்படின்னு மன்னர் மறுத்துறார். சரி, அவனை கூப்பிட்டு இந்த மீனை ஆணா பெண்ணான்னு கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண் மீனுன்னு அவன் சொன்னால் பெண் மீன் தான் வேணும்னு, பெண் மீனுன்னு சொன்னால் ஆண் மீன் தான் வேணும்னு கேளுங்க. எப்படியும் அவங்ககிட்ட இருந்து அந்த பொற்காசுகளை வாங்கியே ஆகணும்னு முடிவு பண்ணுறாங்க அந்த மகாராணி. மீனவன் திரும்ப அழைக்கப்படுறான். கேள்விக்கணையை மகாராணி தொடுக்கிறாங்க. அவன் மீனவன் உஷாரா பதில் சொல்கிறான். இது ஆணா பெண்ணா கேட்கப்பட்ட கேள்வி. அவனுடைய பதில், இது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, ரெண்டோடையும் குணங்களையும் கொண்ட ஒரு அதிசய மீன், அதனால தான் இதை நான் மன்னருக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னு அந்த மீனவன் சொல்கிறான். இந்த பதிலால் நெகிழ்ந்த மன்னர் மேலும் ஒரு 5000 பொற்காசுகளை கொடுக்குறார். அதிலிருந்து ஒரு காசு தரையில் விழுந்து ஓடுது. மீனவன் அதை தேடி போய் எடுக்கிறான். மகாராணி கோபத்தின் உச்சத்துக்கே போய், பேராசைக்காரன், கீழே விழுந்த காசை யாராவது வேலைக்காரங்க எடுத்துகிட்டு போகட்டுமேன்னு விட்டானா பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க மன்னர்கிட்ட. அவன் அந்த மீனவன் நிதானமாக திரும்பி சொல்கிறான், நான் பேராசையில் அதை எடுக்கல மகாராணி, அந்த நாணயத்தில் மன்னரின் உருவம் இருக்கிறது, யாராவது தெரியாமல் அதை மிதிச்சா கூட என்னால் அதை தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு அந்த மீனவன் சொல்கிறான். இதனால் இன்னமும் மனம் நெகிழ்ந்து போன அந்த மன்னர் மேலும் 5000 பொற்காசுகளை கொடுத்தாராம். இதுக்கப்புறம் மகாராணி தன்னோட வாயை மூடிக்கிட்டாங்களாம். சில நேரங்களில் சில இடங்களில் யாராக இருந்தாலுமே வாயை திறக்காமல் இருக்கிறது நல்லது தாங்க. எல்லா இடத்துலையும் பேசணுங்கிறது அவசியம் இல்லைங்க. பேசாமல் இருந்தாவே அந்த மௌனமே அந்த இடத்துக்கு சாலச் சிறந்ததாக இருக்கும். சரிங்களா? நாளை சந்திப்போம் தோழமைகளே. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றை வென்றான்.